வைபே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேட்டக்காளி ட்ரெய்லர் வந்து ஒவ்வொரு செகண்ட்ஸும் வந்து பூஸ் பம்ப்ஸாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதில் நடிச்சிருக்கேன் அப்படின்றத தாண்டி அதோட வாழ்வியலை நான் வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு எனக்கு புல்லரிச்ச மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட்டு எனக்கு என்னை கூப்பிட்டு இந்த ரோல் நீங்கள் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னை பிலீவ் பண்ண டைரக்டர் ராஜ்குமார் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ கதை சொல்லும்போது வந்து இந்த மாதிரி ஒரு மாடு வளர்க்குற பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது வந்து லிட்ரலாக வந்து எனக்கு ஒரு கனெக்டான ஒரு விஷயம் தான் இந்த கதையில். ஸோ அது நல்லபடியாக விஷுவலாக வந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. செகண்ட் ஆஃப் ஆல் ஹோல் டீம் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணணும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான். எனக்கு பர்சனலாக ஒரு மாடு கிட்ட போய் நான் பழகுறதுக்கு ஹெல்ப் பண்ண மாடுபிடி வீரர்கள் பசங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க இல்லைன்னா வந்து அந்த மாடு கூட நான் பழகிருக்க முடியாது. அது அந்த விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எல்லாமே வந்து அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கௌதம், அப்புறம் மாடுபிடி வீரர்கள், அப்புறம் கூட நடித்த ஹீரோ ஆண்டனி அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் விஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க இந்த 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 சீரீஸில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அதுக்கு இந்த நேரத்தில் நான் விஷ் பண்ணிக்கிறேன். தென் கலையரசன் கூடலாம் நான் ஒர்க் பண்ணல, பட் கலை வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ கலைக்கும் இந்த நேரத்தில் நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா அவங்களோட பார்ட்டை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தீபாவளிக்கு ஆஹா தமிழ் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த தீபாவளி வந்து வேற லெவல்ல சரவெடியா இருக்கும். வித் பேட்டக்காளியோட என்ஜாய் பண்ணி பாருங்க. தேங்க்யூ, டேக் கேர், பை.